வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 28/12/2020 நடந்த ஷிஃப்ட்டு 2க்கான கொஸ்டின். சரிங்களா, மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் ஷுட் பி சப்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட்ஸ் டு மேக் இட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதாவது ஸ்மாலஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர்லேருந்து எந்த நம்பரை கழிச்சோம் அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, 1000ன்றது தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஸ்மாலஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 1000. சரிங்களா, அப்போ அதுக்கு முன்னாடி 1000க்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் என்னன்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா, அப்படி பார்த்தீங்கன்னா 31 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, 31 ஸ்கொயர் 961 தான் வந்து 1000க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர். சரிங்களா, 32 ஸ்கொயர் என்ன பார்த்தீங்கன்னா 1024. சரிங்களா, அப்போது இதுக்கு முன்னாடி எந்த நம்பர் கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா 961 வரணும். அப்படின்னா 39 கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு தேவையான பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து நமக்கு கிடச்சிரும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது கொஸ்டின், ஏபிசின்னு சொல்லி ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்குது. சரிங்களா, ஏபிசின்னு சொல்லி ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்குது. சரிங்களா, அந்த ட்ரையாங்கிளோடைய பிக்யூஆர்ன்றது அதோட மிட் பாயிண்ட். ஏபி, பிசி அப்புறம் ஏசின்ற இந்த 3 பக்கத்தினுடைய மிட் பாயிண்ட். ஆமாம். சரிங்களா, அப்போது ஏபிசின்னு சொல்லி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதனுடைய மிட் பாயிண்ட். சரிங்களா, ஏபி, பிசி அப்புறம் ஏசி, இதனுடைய மிட் பாயிண்ட் என்ன, பிக்யூஆர் சொல்லி இதெல்லாமே அதனுடைய மையப்புள்ளிகளாக இருக்கான். த லென்த் ஆஃப் த சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 4 cm தென் த ஏரியா ஆஃப் தி பிக்யூஆர். அதாவது இந்த ட்ரையாங்கிளுடைய லென்த்து. சரிங்களா, லென்த்தினுடைய மதிப்பு என்னவா 4 cm ஆமாம். சரிங்களா, அப்படின்னா இந்த பிக்யூஆர், சரிங்களா, அந்த 3 இணைக்கக்கூடிய இந்த பிக்யூஆர்ன்ற இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி முக்கோணத்தினுடைய இந்த பக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த பக்கங்களுடைய மையப்புள்ளிகளை இணைக்கக்கூடிய உள்பக்கமாக உருவாக்கக்கூடிய முக்கோணம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உருவாக்கக்கூடிய அந்த 4 முக்கோணங்கள் இருக்கு இல்லையா, முக்கோணம் 1, முக்கோணம் 2, இந்த முக்கோணம் 3, இது எல்லாமே வந்து சமமாக தான் இருக்கும். ஸோ அப்படின்னா இப்போ 4ன்றது என்ன, அந்த சமபக்க முக்கோணத்துடைய பக்க அளவு. அப்போது அதோடைய ஏரியா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஏரியா அந்த சமபக்க முக்கோணத்தினுடைய ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுடைய சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு என்ன வரும், அது ஃபார்முலா √3/4a². சரிங்களா, அப்போ அதோடைய பரப்பளவு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3/4. ஏவோட மதிப்பு என்ன, 4 × 4. சரிங்களா, அப்போது அடி எடுத்தீங்க அப்படின்னா 4√3தான் அதனுடைய பரப்பளவு. சரிங்களா, இந்த பெரிய ஏபிசி முக்கோணம் ஏபிசியினுடைய பரப்பளவு என்ன பார்த்தீங்கன்னா இந்த 4√3 cm² தான். இப்போது நமக்கு பிக்யூஆர் வந்து முக்கோணம் பிக்யூஆர் வந்து என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 1/4 ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. அதாவது இதில் இருக்கக்கூடிய எந்த முக்கோணமானும் சரி, இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சின்ன முக்கோணங்கள் எந்த முக்கோணமானும் சரி, அது வந்து இந்த முக்கோணம் எத்தனை முக்கோணம், 4 முக்கோணம் இருக்கியா, 4ல் ஒரு பகுதியாக இருக்கும். சரிங்களா, அந்த பெரிய முக்கோணத்துடைய 4ல் ஒரு பகுதியாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1/4 × 4√3தான் ஆன்சர். ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா முக்கோணம் பிக்யூரோட மதிப்பு √3 cm² தான் ஆன்சர். அதாவது மிட் பாயிண்ட் முக்கோணத்துடைய பக்கங்களுடைய மையப்புள்ளி இணைக்கும் போது உருவாக்கக்கூடிய முக்கோணம் வந்து இந்த முக்கோணத்தை வந்து சமபங்காக பிரிக்கும். சரிங்களா, அதில் எத்தனை முக்கோணம் உருவாகுது, 4 முக்கோணம்னா 4 முக்கோணம் இந்த பெரிய முக்கோணத்தை வந்து சமபங்காக பிரிக்கும் அப்படின்றது தான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின், 5வது கொஸ்டின், இந்த டேபிள் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். சரிங்களா, PM 2.5 பற்றி பிப்ரவரி 2012 4 வாரங்கள் எடுக்கப்படக்கூடிய அளவீடு தான் குறிக்குது. சரிங்களா, எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா அப்புறம் டெல்லி, இந்த 2 நகரங்கள் வந்து குறிக்குது. கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் த ஆவரேஜ் ஆஃப் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இன் கொல்கத்தா அண்ட் டெல்லி இந்த மந்த் ஆஃப் பிப்ரவரி. அப்புறம் பிப்ரவரி மாதத்தில் வந்து இந்த கொல்கத்தா அப்புறம் டெல்லியில் நடந்த அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸினுடைய ஆவரேஜ் என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, ரெண்டுக்கும் உள்ள ஆவரேஜோடைய டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் கூட்டணுங்க. கொல்கத்தாவில் வந்து என்ன வரும் டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 1040 சொல்லி வரும். சரிங்களா, டோட்டல் வேல்யூ. இது டெல்லியில் வந்து இருக்கக்கூடிய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸோடைய டோட்டல் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 976 சொல்லியிருக்கும். சரிங்களா, அப்போது ஆவரேஜ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வாரம் 1 2 3 4 வாரம். ஸோ வகுத்தல் 4. ஸோ இது வகுத்தல் 4, இது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் தான் கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ்ன்றது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ அப்பான் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், நம்பர் ஆஃப் வீக் எவ்வளவு, 4 வாரம். ஸோ டோட்டல் வேல்யூ வந்து 1040 வகுத்தல் 4
ஸோ இது ரெண்டே கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் 64 வகுத்தல் 4 ஈக்குவல் டு 16 அப்படின்றதான் நமக்கு தேவையான ஆவரேஜ் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 6வது கொஸ்டின். The difference between the mean of the first 8 composite natural numbers and the mean of the first 8 prime numbers. அதாவது கொஸ்டின் என்னென்னா முதல் 8 பகு எண்கள். சரி, காம்போசிட் என்னென்னா பகு எண். சரிங்களா? ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா பகா எண். சரிங்களா? முதல் 8 பகு எண்ணினுடைய சராசரி, அப்புறம் முதல் 8 பகா எண்ணினுடைய சராசரி, இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன சொல்லிக்கிறாங்க? சரிங்களா? முதல் 8 பகு எண் என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னா முதல்ல பகா எண் எழுதுவோம். பகா எண் முதல் 8 பகா எண் என்ன பார்த்தீங்கன்னா இருக்கல மிகச்சிறிய பகா எண் 2 தான். சரிங்களா? 2 3 4 5 4 வராது, 2 3 5 7 11 13 17 19 இது எல்லாமே வந்து முதல்ல இருக்கக்கூடிய முதல் 8 பகா எண்கள். சரிங்களா? அதே மாதிரி காம்போசிட் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா பகு எண் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா 4 6 8 9 10 12 14 அடுத்து 15. சரிங்களா? இதோடைய டோட்டல் வேல்யூ எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 78. ஆவரேஜ் என்ன 78 வகுத்தல் 8. சரிங்களா? இதோட டோட்டல் வேல்யூ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 77 வகுத்தல் ஆவரேஜ் வந்து என்ன வரும் 8. சரிங்களா? இதோடைய ஆவரேஜ் இந்த பகு எண்ணோட ஆவரேஜ். ஸோ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா 78 மைனஸ் 77 வகுத்தல் 8 ஈக்குவல் டு 1/8ன்றதான் ஆன்சர். பகு என்ன அதோடைய 2 காரணிகள் தான் இருக்கும். சரிங்களா? 2 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னா 1 மட்டும் அதே எண். சரிங்களா? அதுதான் வந்து பகு எண். ஒரு எண்ணுக்கு வந்து 2 ஃபேக்டர் மட்டும்தான் இருக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து 1 வகுப்படும், அதுக்கப்புறம் அதே எண்ணால் வகுப்படுறது தான் வந்து பகா எண். அடுத்த கொஸ்டின் 8வது கொஸ்டின். p² + q² - r² மதிப்பு 0 அப்படின்னா இதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்க. இதில் வந்து பயன்படுத்துகிற கான்செப்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா a + b³ ஃபார்முலா தான். a + b³ ஃபார்முலா என்ன வரும்? a³ + b³ + 3ab × a + bன்றதான் a + b³ ஃபார்முலாவோட மதிப்பு. இந்த ஃபார்முலா தான் இந்த கான்செப்ட் வந்து பயன்படுத்த போகிறோம். ஸோ இங்கே வந்து p² + r² மதிப்பு என்ன வரும்? இங்கிட்ட இருக்க -r² அந்த பக்கம் முதல்ல +r² வருமா? ஸோ இது ரெண்டு பக்கம் வந்து க்யூப் பண்ண போகிறோம். சரிங்களா? க்யூப் பண்ணோம்னா p² + q² ஈக்குவல் டு r². சரிங்களா? அப்போது என்ன வரும்? இதனுடைய மதிப்பு p⁻6ன்னு வருமா? a³ p² இதோட மதிப்பு என்ன வரும்? p⁻6ன்னு வருமா? சரி, அதை தான் இங்கே எழுதியிருக்கும். சரிங்களா? p⁻6 + q⁻6 + 3 p² q² இன்ட்டு அதாவது 3p² q² இன்ட்டு p² + q² ஈக்குவல் டு என்ன வரும்? r⁻6. சரிங்களா? இப்போ வந்து இந்த p² + q² மதிப்பு என்ன? r². ஸோ அந்த வேல்யூ புட் பண்ண போகிறோம். ஸோ p⁻6 + q⁻6 + 3p² q² இன்ட்டு r² ஈக்குவல் டு r6. நமக்கு என்ன தேவை? p⁻6 - q⁻6. ஸோ p⁻6 + q⁻6 - r⁻6. சரிங்களா? ஈக்குவல் டு இங்கே இருக்க +r⁻6 வந்து இந்த பக்கம் -r⁻6 ஈக்குவல் டு -3 p² q² r². சரிங்களா? இப்போது நமக்கு என்ன தேவை? வகுத்தலில் கேட்குறாங்க. ஸோ இதை வந்து வகுத்தீங்க அப்படின்னா p⁻6 + q⁻6 - r⁻6 லெஃப்ட் சைடில் இருக்குது. இங்கிட்ட பெருக்கில் இருக்க இந்த p² q² r² வந்து அப்படி இந்த பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா p² q² r² ஈக்குவல் டு -3ன்றதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதில் வேல்யூ புட் பண்ணுற மாதிரி தாங்க. புட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இவர் கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் வந்து சூஸ் ஆப்ஷன் 3. சரிங்களா? 3க்கும் செகண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. மைனஸ்ன்ற ஒரே ஒரு வேல்யூ தான் வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் மைனர் மிஸ்டேக்கில் வந்து இவ்வளோ தூரம் செஞ்சும் நீங்கள் வந்து தப்பு பண்ணிடாதீங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 11வது கொஸ்டின். நல்லா கவனிங்க. இது என்ன மாதிரி மாடலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோட மதிப்பு கொடுத்துட்டாங்க, கியூவோட மதிப்பு கொடுத்துட்டாங்க, p/q மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இங்கே நல்லா கவனிங்க. a²
ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்மேட்டில் இருக்கா? சரிங்களா? அப்போது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் வருமா? ஸோ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் ஃபார்முலாவில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.3 மைனஸ் 0.03 த ஹோல் ஸ்கொயரா? அப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? 0.27 த ஹோல் ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்? 0.27 இன்ட்டு 0.27 சரிங்களா? இந்த 0.6 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 0.3ன்னு சொல்லி எழுதலாமா? அப்போது இதோட மதிப்பு என்ன வரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2a அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்கும். அது சுருக்கணும் அப்படின்னா 0.27 இன்ட்டு 0.27 வரும். இதோட மதிப்பு என்ன? பியோட மதிப்பு. சரிங்களா? கியூவோட மதிப்பு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? பி அப்பான் கியூ. அப்போது 0.27 இன்ட்டு 0.27 அப்பான் இந்த 0.57 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 0.27 சொல்லி எழுதலாமா? ஸோ 2 இன்ட்டு 0.27 ஸோ அடி கொடுத்தீங்கன்னா ஒன்றுக்கு அடியாயிரும். சேம் நம்பர். ஸோ இங்கே என்ன வரும்? 27 வகுத்தல் 100 இன்ட்டு 2ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 27 வகுத்தல் 200 ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா சுருக்குனீங்க அப்படின்னா 13.5 வகுத்தல் 100. இது இங்கேயே அடிச்சிடலாமே டேரெக்டாக. இது எங்களுக்கு தனியாக ஒரு ஸ்டெப் அடிக்கிட்டு இங்கே எடுத்துடலாம் இல்லையா? 13.5 ஸோ 13.5 வகுத்தல் 100 இன்னும் 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வரணும். ஸோ 0.0135 சாரி 135 கிடையாது, 2 ஸ்தானம் தானே. 2 ஸ்தானம் இதில் இருக்கக்கூடிய 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரணும். 0.135தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 17வது கொஸ்டின். 3 பேர் இருக்காங்க. 3 பேருடைய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஒரு பிஸ்னஸில் இந்த ரேஷியோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த எண்ட் ஆஃப் இயரில் வந்து அவங்களோட ப்ராஃபிட் என்னன்னா 15,600 அப்படின்னா லார்ஜஸ்ட் ஷேர் என்ன சொல்லி கேட்குறேன். இந்த மாதிரி வந்து பின்னோடத்தில் இருந்தால் அது முழு எடுத்து மாத்திரம் என்ன பண்ணணும்? அதோட எல்சிஎம் எடுக்கணும். கீழே இருக்கிற நம்பரோட எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் 2, 3, 4 எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 12 எல்சிஎம் வரும். ஸோ அந்த மதிப்புகள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக ஏபிசின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த ரேஷியோ நான் ஏபிசின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ 1/2 இன்ட்டு 12 இஸ்ட்டு 1/3 இன்ட்டு 12 இஸ்ட்டு 1/4 இன்ட்டு 12. ஸோ இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 6 இங்கே 4 இங்கே 3. சரிங்களா? இதுதான் அவங்களுடைய ரேஷியோட மதிப்பு. ஸோ மொத்த ரேஷியோ அளவு 12 ரேஷியோ. சரிங்களா? 12 ரேஷியோட மதிப்பு எவ்வளவு? 15,600. நமக்கு என்ன தேவை? இருக்கையிலே வந்து லார்ஜஸ்ட் ப்ராஃபிட் என்ன? 6. ஸோ அப்படின்னா 2 பக்கமும் 2ஆல் வகுத்துட்டீங்க அப்படின்னா என்ன வரும்? 6 ரேஷியோ ஈக்குவல் டு இங்கே 7 2 14 மிச்சம் 1 8 15,600. ஸோ 2ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 7 2 14 மிச்சம் 1 இல்லையே. இந்த இடத்துல எந்த இடத்துல தப்பு பண்ணுறேன்? சாரி, இங்கே டோட்டல் வந்து 13 ரேஷியோட மதிப்பு. 13 ரேஷியோட மதிப்பு 15,600 அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும்? ஒரு ரேஷியோட மதிப்பு 13 மிச்சம் 2 1200 சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை? இதுக்கெல்ல பெரிய மதிப்பு 6 ரேஷியோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 6 × 1200 ஈக்குவல் டு 7,200தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி பின்ன வடிவத்தில் இருந்ததுன்னா அதை வந்து முழு வடிவம் மாத்திரக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதனுடைய எல்சிஎம் எடுக்கணும். கீழே உள்ள நம்பருடைய எல்சிஎம் எடுத்து அதை வந்து அப்படி பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு வந்து முழு எண்ணெய் வந்து ரேஷியோ கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 18வது கொஸ்டின். ஏ வந்து ஒரு வேலையை வந்து 12 நாளில் முடிக்க முடியும். பி வந்து 20% லெஸ் எஃபிஷியன்ட் தன் ஏ. பி வந்து ஏவை விட வந்து 20% வந்து அவனுடைய திறன் வந்து கம்மி அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் இட் வில் பி டேக்கன் ஃபார் பி டு கம்ப்ளீட் த ஒர்க். பி வந்து அந்த வேலையில் எத்தனை நாளில் முடிப்பான்னு சொல்லிக்கிறான். ஏ வந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பான்? 12 நாளில் வேலை முடிப்பானா? சரிங்களா? இந்த மாதிரி கணக்கில் எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் ஒர்க் இந்த ஃபார்முலா எப்போயுமே மைண்டுக்கு வரணும். டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சின்ற ஃபார்முலா வந்து எப்போயுமே நமக்கு வந்து மைண்டுக்கு வரணும். சரிங்களா? இப்போது ஏக்கும் பிக்கும் உள்ள எஃபிஷியன்சியோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வந்து ஏவை விட 20% லெஸ். 20% மதிப்பு என்ன? 1/5. ஸோ 5ஓட 1 குறைஞ்சி 4 சொல்லியிருக்கும். யாருக்கு? பிக்கு. ஏவோட திறன் வந்து எஃபிஷியன்சி ஏவோட திறன் 5 அப்படின்னா பியோட திறன் 20% கம்மியாகி 4 சொல்லியிருக்கும். சரிங்களா? இப்போ டோட்டல் ஒர்க் என்ன? ஏ வந்து 12 நாளில் வேலை முடிப்போடையா? அப்போ டோட்டல் ஒர்க் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 12 × 5 இதுதான் வந்து டோட்டல் ஒர்க். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை? பி மட்டும் எத்தனை நாள் வேலை முடிப்பான்னு சொல்லிக்கலாம்.
ஸோ பியோட எஃபிஷியன்சி என்ன, டோட்டல் ஒர்க் என்ன 12 × 5. ஸோ நமக்கு வந்து பியோட நம்பர் ஆஃப் டேஸ் தான் தேவை, சரிங்களா. அப்போது அவனுடைய எஃபிஷியன்சி என்ன 4 வகுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன நம்பர் ஆஃப் டேஸ் தானே சேவை. நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் அப்பான் எஃபிஷியன்சியாக. ஸோ டோட்டல் ஒர்க் என்ன 12 × 5, எஃபிஷியன்சி பியோட எஃபிஷியன்சி 4 வகுத்தீங்க அப்படின்னா 3, 15 டேஸில் வந்து அந்த வேலையை வந்து முடிச்சுப்பான். அவ்வளோதாங்க, சிம்பிள். அடுத்த கொஸ்டின் என்னன்னா 19வது கொஸ்டின். சிம்பிள் கொஸ்டின், இங்கே பார்க்க தான் கஷ்டமாக இருக்கும். ஒரு ஸ்கூலில் வந்து ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டுகெதர் இஸ் 16.8 இயர்ஸ். அதாவது ஒரு ஸ்கூலில் வந்து பாய்ஸ் மற்றும் கேர்ள்ஸினுடைய ஆவரேஜ் ஏஜோட கூடுதல் வந்து 16.8 சரிங்களா, 16.8 சரிங்களா. இப்போ பாய்ஸோட ஆவரேஜ் வயசு வந்து 15.4 சரிங்களா, பாய்ஸோட ஆவரேஜ் வயசு வந்து 15.4 சரிங்களா. கேர்ள்ஸோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 18.2 அப்படின்னா எவ்வளோ அந்த பசங்க மற்றும் பெண்களுடைய உள்ள நம்பர் ஆஃப் ரேஷியோ வந்து என்ன சொல்லி கேட்குறான். எண்ணிக்கையோட பசங்கள் ஆண்கள் பெண்களுடைய எண்ணிக்கையோட ரேஷியோ வந்து என்ன சொல்லி கேட்குறான், சரிங்களா. அவ்வளோதாங்க. இது வந்து அலிகேஷன் மெத்தடில் போட்டலாம். ஃபஸ்ட் வந்து மேலே இருக்கிறது பாய்ஸோட ரேஷியோ, பாய்ஸோட ஆவரேஜ் சரிங்களா. இங்கே இருக்கிறது வந்து கேர்ள்ஸோட ஆவரேஜ், இங்கே இருக்கிறது டோட்டல் ஆவரேஜ். கீழே வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸோடைய எண்ணிக்கையுடைய ஆவரேஜ் ரேஷியோ வந்து வரும், சரிங்களா. இப்போ என்ன பண்ணோம், 16.8 நடுவில் இருக்கிறதுல வந்து ஃபஸ்ட்டாக கழிக்கணும், சரிங்களா. கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும், 1.4ன்னு சொல்லி வரும். 16.8லேருந்து 15.4 வந்து கழிச்சிங்க 1.4 வரும். அடுத்து இங்கே 18.2லேருந்து 16.8 வந்து கழிக்கணும். கழிச்சிங்க அப்படின்னா இங்கே 1.4 வரும். ஸோ ரெண்டு ஒரே நம்பர் அடி கொடுத்தீங்க அப்படின்னா ரேஷியோ 1:1ன்ற விகிதத்தில் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ரேஷியோ வந்து இருக்கும், சரிங்களா. இவ்வளோ அலிகேஷன் மெத்தடுங்க இது வந்து. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 21வது கொஸ்டின். ஆஃப் தி 362 சரிங்களா, 360 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் 10th போர்டு எக்ஸாம் வந்து எழுதுறாங்களாம், சரிங்களா. இதில் வந்து 10% ஸ்டூடெண்ட் வந்து ஏ கிரேட் எடுக்கிறாங்க, 20% ஸ்டூடெண்ட் வந்து பி கிரேட் எடுக்கிறாங்க, 30% ஸ்டூடெண்ட் வந்து சி கிரேட் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க, 40% வந்து டி கிரேடு ஸ்கோர் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஃப்ரம் த கிவன் பை சார்ட் ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்கோர்டு ஏ கிரேட் ஏ அண்ட் பி. கிரேட் ஏ பியில் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்தாங்க அப்படின்றதான், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோட்டல் மார்க் வந்து எவ்வளோ எடுத்தாங்கன்றதான் கணக்கு, சரிங்களா. இங்கே நல்லா கவனிங்க, 10% கிரேட் ஏ 10%, 20%, அடுத்து இங்கே 30% ஒரு 40%. மொத்தமாக வந்து இந்த பைச்சார்ட்டோட மதிப்பு எவ்வளவு 100%. இந்த 100% மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 360, சரிங்களா. 360 ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா. இப்போ வந்து நமக்கு என்ன தேவை, ஏக்கும் பிக்குமான டோட்டல் தான் தேவை. ஸோ ஏ ப்ளஸ் பியோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஏ கிரேட் வந்து 10%, பி கிரேட் வந்து எத்தனை பர்சன்ட் 20%, சரிங்களா. அப்போது 10 + 20 = 30% வந்து கிரேட் ஏ மற்றும் பியில் வந்து இருக்காங்க, சரிங்களா. இப்போ வந்து நமக்கு வந்து 100% மதிப்பு 360 தெரியும். அப்போ 10% மதிப்பு என்ன வரும் 36 சொல்லி வருமா. நமக்கு என்ன தேவை 30%. ஸோ இன்ட்டு 3 போட்டிங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் 3 பெருக்குனீங்க அப்படின்னா 30% = 36 × 3 = 90, 108ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 29வது கொஸ்டின். இந்த ஒரு விகிதத்தை கொடுத்துட்டு இதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன கேட்குறாங்க, சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப எளிமை தான். ஃபஸ்ட் வந்து √x மதிப்பு என்ன வரும், √x மதிப்பு √3 - √2ன்னு சொல்லி வருமா. இங்கே இருக்க +2 + √2 வந்து அந்த பக்கம் முதல்ல -√ஆக வரும், சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயர் பண்ண போகிறோம், சரிங்களா. ஸ்கொயர் போத் சைடு. ஸோ என்ன வரும், x = √3 - √2 the whole square சொல்லி வருமா. ஸோ அதோட மதிப்பு என்ன வரும், √3 the whole square a square + b square - 2ab. ஸோ அதோட மதிப்பு என்ன வரும் 3 + 2 -√3 × √2 √6 வரும், சரிங்களா. அப்போ என்ன வரும் 5 - 2 √6 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 30வது கொஸ்டின், சரிங்களா. ஒரு கம்பெனியில் வந்து ரெவன்யூ ஏர்ன் பண்ணப்படுறது 2001லேருந்து 2001 6,300 கோடியாக இருக்குது, 2010 வந்து 8,100 கோடியாக இருக்குது, சரிங்களா. அடுத்து 2014 10,080 கோடியாக இருக்குது, சரிங்களா. வாட் இஸ் த ரேஷியோ இன்க்ரீஸ் இன் ரெவன்யூ 2010 to 2010 அண்ட் பிட்வீன் 2010 to 2000, அதாவது 2001லேருந்து 2010 வரைக்கும், சரிங்களா.
ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிற மதிப்பும் சரிங்களா. அதுக்கடுத்து 2010லேருந்து 2015 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆன ரெவன்யூவோட மதிப்பினுடைய விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இப்போ 2001 என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6300 இருந்திருக்கு சரிங்களா. இப்போது 2010 என்னவாக இருந்திருக்கு 8100 இருக்குது. ஸோ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 1800 சரிங்களா. இப்போது 2010லேருந்து 2015 2010 என்ன ரெவன்யூ 8100 கோடி, 2015 10,800 கோடி சரிங்களா. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2700. ஸோ இது ரெண்டுக்குள்ள விகிதம் தான் கேட்குறாங்க. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 900 அடி கொடுத்தீங்கன்னா 2900 வந்து 1800, 3900 வந்து 2700. ஸோ 2:3 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 33வது கொஸ்டின். A can complete a piece of work in 20 days. B alone can complete the work in 30 days. சரிங்களா. A வந்து 20 நாளில் வந்து ஒரு வேலையை முடிப்பான் சரிங்களா. B வந்து அதே வேலையை வந்து 30 நாளில் முடிப்பான். இப்போ என்ன பண்ணுறாங்க, due to some other work A had leave the work before completion of 5 days. B alone did the work. The total time taken to complete the work. அதாவது ஒன்றும் இல்லை, 2 பேர் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. சில காரணங்களால் வந்து A வந்து 5 நாளைக்கு முன்னாடியே வந்து வேலையை விட்டு போயிடுறான். இப்போ B மட்டுமே அந்த வேலையை திரும்ப செய்கிறான். அப்படின்னா மொத்த வேலையை செஞ்சு முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு வந்து மொத்தம் எத்தனை நாள் வேலை வைப்பாங்கன்னு தெரிஞ்சால் தானே அதில் வந்து 5 நாளை கழித்து நம்ம வந்து ஏவோட நம்ம கழித்து நம்ம வந்து கணக்கு பண்ண முடியும். நமக்கு வந்து மொத்த நாளே எவ்வளோன்னு தெரியாது சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஏட்டு நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் 5 நாள் வந்து வேலை பார்க்க, நீங்கள் 5 நாளைக்கு முன்னாடி தான் போக வேணாம், 5 நாள் வேலை பார்த்துக்கோங்க, அதுக்கான உண்டான எக்ஸ்ட்ரா சம்பளத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா. அப்போது நம்பர் ஆஃப் டேஸு, இங்கே டோட்டல் ஒர்க்கு, இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எஃபிஷியன்சி. ஸோ ரெண்டோடைய எல்சிஎம் என்ன வரும் 60, அதுதான் வந்து டோட்டல் ஒர்க்காக இருக்கும். ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஏவோட எஃபிஷியன்சி 3 சொல்லி வரும் சரிங்களா. 60/20 3, பியோட எஃபிஷியன்சி 2ன்னு சொல்லி வரும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏக்கு வந்து 5 நாள் லீவ் கொடுக்க போகிறோம். 5 நாளைக்கு முன்னாடி வந்து வேலையை விட்டு போவானா, நீ 5 நாள் எக்ஸ்ட்ரா வேலை பாரு சரிங்களா. எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண போகிறோம் சொன்னோம் ஏ வந்து. அப்போது 5 இன்ட்டு ஒரு நிமிஷம், ஸோ 5 இன்ட்டு 3, அவனோட எஃபிஷியன்சி 3, 5 நாள் வேலை பார்க்குறான், 3 எஃபிஷியன்சி, அப்போ டோட்டல் ஒர்க் 15. ஸோ அப்போ டோட்டல் ஒர்க்கில் வந்து 15 கூடுமா சரிங்களா. இதை கூட நான் இன்னொரு கலரில் கூட எழுதுகிறேன், அப்போ நான் கூட புரியும். ஸோ ப்ளஸ் 15 அப்போது டோட்டல் ஒர்க் என்ன வரும், டோட்டல் ஒர்க் வந்து 75ன்னு சொல்லி வருமா. அவ்வளோதாங்க. இப்போ வந்து உங்களோட எஃபிஷியன்சி என்ன, A + Bயோட எஃபிஷியன்சி என்ன 3 + 2 சரிங்களா. டோட்டல் ஒர்க் என்ன, டோட்டல் ஒர்க் 75. நமக்கு என்ன தேவை, எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்கன்றதான் கேள்வி. ஸோ டோட்டல் ஒர்க் அப்பான் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ் 15 டேஸ்ன்றதான் ஆன்சர் சரிங்களா. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கணக்கில் வந்து அவனை 5 நாளைக்கு முன்னாடி வந்து வேலைக்கு போவேன்னு சொல்லலை, லீவ் கொடுக்கல சரிங்களா. 5 நாள் வந்து எக்ஸ்ட்ரா வேலை பாரு, எக்ஸ்ட்ரா சம்பளத்தை வாங்கிக்கோன்னு சொல்கிறோம். ஸோ 5 நாள் வந்து எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தாருன்னா அவருடைய டோட்டல் ஒர்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, மொத்த டோட்டல் ஒர்க் இன்க்ரீஸ் ஆகுமா. அவர் செஞ்ச வேலை 15 வேலை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ A + Bயோட சேர்ந்து வகுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் 15 டேஸ் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இதான் வந்து கான்செப்ட் சரிங்களா. இந்த மாதிரி கணக்கு வந்து நிறைய கேட்பாங்கப்பா சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் 34வது கொஸ்டின். இங்கே பயன்படுத்துகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான கான்செப்ட் தான். கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்ற ஃபார்முலா தான் இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ நல்லா கவனிங்க, இங்கே வந்து எக்ஸோட மதிப்பு கொடுத்துட்டாங்க, ஒய்யோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. A² - X² B² - Y² மதிப்பு கேட்குறாங்க. ஸோ A² - X²னா இங்கே வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட் வந்து A/Xோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போது இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கல A/Xோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/sin t சொல்லி வருமா. நல்லா கவனிங்க, இங்கே இருக்க எக்ஸ் அப்படி பெருக்கல்ல இருக்கிறது அந்த பக்கம் முதல்ல வகுத்தல மாறும், இங்கே இருக்கிற sin tன்றது அந்த பக்கம் முதல்ல 1/sin t சொல்லி மாறும் சரிங்களா. அப்போது A/Xோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/sin θ வந்து என்ன வரும், கொசிகன் தீட்டான்னு சொல்லிடுமா. அப்போ கொசிகன் டீயா. ஸோ A² X² மதிப்பு என்ன வரும், கொசிகன் ஸ்கொயர் டீன்னு சொல்லி வருமா. அதே மாதிரி ரெண்டாவது B/Yயோட மதிப்பு என்ன வரும், 1/tan t சொல்லி வரும் சரிங்களா. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும்,
அப்போ பி அப்பான் ஒய்யோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/tan தீட்டாவை எப்படி எழுதலாம்? காட் தீட்டான்னு சொல்லி எழுதலாமா? காட் தீட்டான்னு சொல்லி எழுதலாமா? சாரி, காட் தீட்டான்னு சொல்லி எழுதுவோமா? ஈக்குவல் டு என்ன வரும்? 2 ஸ்கொயர் பண்ணோம்னா பி ஸ்கொயர் அப்பான் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? காட் ஸ்கொயர் டீன்னு சொல்லி வரும். சரிங்களா? நமக்கு என்ன தேவை? a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்பான் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் டி மைனஸ் காட் ஸ்கொயர் டி ஈக்குவல் டு இதோட மதிப்பு என்ன வரும்? கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு 1. ஸோ ஆன்சர் வந்து 1. அடுத்த கொஸ்டின் 39வது கொஸ்டின். The radius of the circumcircle of an equilateral triangle of root 3 unit side is. அதாவது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கு. சரிங்களா? நடாது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கு. அதை சுற்றி வந்து ஒரு வட்டம் ஒன்று இருக்கு. சரிங்களா? நம்ம கையிலே வரைஞ்சிடலாம். அதாவது சர்க்கிள்னால் இப்படி தாங்க, ஒரு முக்கோணத்தினுடைய ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளை சுற்றி ஒரு வட்டம் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, அதான் வந்து சர்க்கிள்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வந்து இதனுடைய ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியஸ் வந்து ரூட் த்ரீ சென்டிமீட்டர். ஆமாம். சரிங்களா? த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார் ஈக்குவல் ட்ரையாங்கிள் இஸ் √3 யூனிட் சைடு இஸ். எஸ். இப்போ ஆரத்தோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, கணக்கில் தப்பாக சொல்கிறேன். ஏன் எவ்வளோ தப்பு பண்ணுறேன்? இந்த மாதிரி ஒரு முக்கோணம் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்குது. ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய வெளிப்புறத்தில் வந்து ஒரு வட்டம் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த வட்டத்தினுடைய ஆரத்துக்கும் இந்த பக்கத்தோட மதிப்பு ஏவோட மதிப்பு என்ன அப்படின்னா √3. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு சமபக்க முக்கோணத்தை வந்து வெளிவட்டம் சுற்றி இருக்குது, ஒரு வட்டம் வந்து வெளிப்புறமாக சுற்றி இருக்குது அப்படின்னா இதனுடைய ஆரம் இருக்கு இல்லையா, அந்த வட்டத்தினுடைய ஆரம், இந்த ஆரத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் ஒரு தொடர்புக்கு ஆரம் ஈக்குவல் டு √3 அப்பான் ஏன்றதான் இதோடைய கான்செப்ட். சரிங்களா? இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கணக்கு போட்டுடலாம். ஸோ நமக்கு சைடோட மதிப்பு என்ன கொடுத்தாங்க? √3 சொல்லி கொடுத்தாங்க. அப்போது ஆர் அப்பான் √3 ஈக்குவல் டு என்ன வரும்? அடியாயிரும். ஸோ 1 யூனிட்ன்றதான் ஆன்சர். ஆரத்தோட மதிப்பு 1 யூனிட். அதை கணக்கில் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய பக்க அளவு வந்து √3 யூனிட்டா. சரிங்களா? அப்படின்னா அதனுடைய அந்த வெளிவட்டம் இருக்கு இல்லையா, அந்த முக்கோணத்தின் 3 பக்கங்கள் வெளியே செல்லக்கூடிய அந்த வெளிவட்டத்தினுடைய ஆரத்தின் மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க? அந்த ஆரத்தோட மதிப்போட ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ஆர் ஈக்குவல் டு √3 அப்பான் ஏ. ஸோ இன்சர்ட் பண்ண பக்கத்தோட மதிப்பு வந்து இன்சர்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து 1ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து தெரியணுங்க. அடுத்ததான் 40வது கணக்கு. போர்டு மாஸ் தியரிப்படி என்ன பண்ணணும்? போர்டு மாஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இருக்கிறத பெருக்கணுமா? ஸோ அப்போ பெருக்கினீங்க அப்படின்னா என்ன வரும்? ஸோ 1/6ன்னு வரும். சரிங்களா? இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 1/6 ப்ளஸ் 5/6ன்னு சொல்லி வரும். ஸோ இதோட மதிப்பு என்ன வரும்? 6/6 ஈக்குவல் டு 1. சரிங்களா? அப்போது -3/4, சாரி, ஸோ பெருக்கில் வெளியில் 1 வரும். சரிங்களா? -3/4 இன்ட்டு 1 இன்ட்டு 4/21. சரிங்களா? இது சேமாக தான் வரும். ஸோ அப்போ அடி எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 4 ஈக்குவல் டு -1/7 சொல்லி வரும். இதிலேருந்து இந்த பக்கம் வரைக்கும். சரிங்களா? அது இந்த சைடு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு 2 இடி ஆயிரும். ஸோ 1/3ன்னு சொல்லி வரும். சரிங்களா? இந்த இடத்துல 1/3ன்னு சொல்லி வரும். -1/7 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21. 7 - 3 ஈக்குவல் டு 4/21 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 40க்கு அப்புறம் 43வது கொஸ்டின்.
The capacity of working by A and B in the ratio is 3:4. If A takes 12 days to finish the work, then the time taken by B to finish the work. நமக்கு நல்லா தெரியும் கெப்பாசிட்டி கொடுத்துருவாங்க. கெப்பாசிட்டினா என்ன? எஃபிஷியன்சி. ஏ மற்றும் பியினுடைய எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க சரிங்களா. 3:4 சரிங்களா. ஏவோட நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஏ வந்து 12 நாள் வேலை பார்க்குறான். அப்போ டோட்டல் ஒர்க் என்ன வரும்? டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சியா. ஸோ 12 இன்ட்டு 3, ஏவோட எஃபிஷியன்சி 3. ஸோ 12 இன்ட்டு 3 டோட்டல் ஒர்க்கு. நமக்கு என்ன கேட்குறாங்க? பி மட்டும் எத்தனை நாளில் வேலை முடிப்பாங்க கேட்குறாங்க. ஸோ 12 இன்ட்டு 3 வகுத்தல் பியோட எஃபிஷியன்சி 4 ஈக்குவல் டு 9 நாளில் வந்து அந்த வேலையை வந்து முடிப்போம் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 46வது கொஸ்டின். ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n, நம்பர் n 6 பவர் n மைனஸ் 5 பவர் n இஸ் ஆல்வேஸ் ends with. அதாவது நல்லா கவனிச்சுங்க, ஆறுனுடைய அடுக்கில் ஒற்றைப்படை எண் இருந்தாலும் சரி, இரட்டைப்படை எண் இருந்தாலும் சரி, அதோடைய யூனிட் டிஜிட் வந்து எப்போயுமே 1ன்னு சொல்லி தான் 6ன்னு சொல்லி தான் வரும் சரிங்களா. எப்போயுமே 6ன்னு சொல்லி தான் வரும். n ஆட் நம்பராக இருந்தாலும் சரி, ஆட் ஆர் ஈவன் நம்பராக இருந்தாலும் சரி சரிங்களா. 6 பவர் 1 6 சரிங்களா. 6 ஸ்கொயர் 36, 6 க்யூப் நல்லா கவனிங்க. 6 ஸ்கொயர் என்ன வரும்? 36 வருமா. 6 க்யூப் என்ன வரும்? 216. ஸோ அதோட யூனிட் டிஜிட் எப்போயுமே வந்து சேமாக தான் வரும் சரிங்களா. அதே மாதிரி தான் 5 இன்னும் 5ஓட என்னுடைய யூனிட் டிஜிட் எப்போயுமே வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அது ஆட் நம்பர் தான் சரி, ஈவன் நம்பர் தான் சரி, 5ன்னு சொல்லி தான் வரும் சரிங்களா. நல்லா கவனிங்க. 5 ஸ்கொயர் 25, 5 க்யூப் 125. அப்போது நமக்கு வந்து எப்படி 6n மைனஸ் 5n இதோட மதிப்பு வந்து யூனிட் டிஜிட் என்ன வரும்? 6 மைனஸ் 5 எப்போயுமே வந்து 1ல் தான் வந்து முடியும் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 50வது கொஸ்டின். நல்ல கொஸ்டின்ப்பா. ஆக்சுவலாக ஏபிசிடின்றது ஒரு இணைகரம் சரிங்களா. ஏபிசிடின்றது ஒரு இணைகரம்ப்பா. அந்த இணைகரத்தோட பக்கங்கள் சைடு பிசி வந்து ப்ரொடியூஸ் டு இ சரிங்களா. ஏ, இது பி, இது சி, இது டின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. பிசி வந்து ப்ரொடியூஸ் டு இ. பிசின்றது ஈன்ற பக்கமாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பிசியும் சியும் வந்து பிசியும் சியும் வந்து சமமாக சரிங்களா. இதோட மதிப்பு வந்து சமமாக. ரெண்டாவது அடுத்து ஜாயின் ஏஇ விச் இன்டர்செக்ட் சிடி அட் பி சரிங்களா. ஏஇ வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து சிடியை வந்து பீன்ற புள்ளியில் வந்து வெட்டுதாமா சரிங்களா. அப்படி வெட்டும்போது சாரிங்க ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் போடுறேன். டயக்ராம் வந்து தள்ளி போட்டோம்னா உங்களுக்கு புரியும். ரைட். ஏபிசிடின்னு சொல்லி ஒரு இணைகரம் இருக்குது. பிசி வந்து ஈன்ற பக்கமாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது சரிங்களா. இப்போ பியோட மதிப்பும் சியும் வந்து சமமாக, ரெண்டும் சமமாக சரிங்களா. அப்புறம் இந்த ஏஇயோட பக்கம் வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண மொத்தத்தில் அது வந்து சிடி வந்து பாயிண்ட் பின்ற இடத்துல வந்து வெட்டுதாமா சரிங்களா. இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல் ஏபிஇ, இந்த ட்ரையாங்கல் ஏபிஇன்னு இருக்குல்லையா, அந்த ட்ரையாங்கலுடைய பரப்பளவு என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. ஏற்கனவே வந்து மிட் பாயிண்ட் தேற்றம் சொல்லி ஒரு தேற்றம் படித்தோமா. நடுப்புள்ளி தேற்றம் சொல்லி ஒரு தேற்றம் இருக்குது சரிங்களா. அந்த தேற்றத்தின்படி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கோணத்தினுடைய சரிங்களா ஏதேனும் இரு பக்கங்களை வெட்டக்கூடிய, ஏதேனும் இரு பக்கங்களை சமமாக இணைக்கக்கூடிய அந்த இரண்டு சமமாக இணைக்கக்கூடிய அந்த 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 கோடானது மூன்றாவது பக்கத்தினுடைய அளவில் பாதியாக இருக்கும் சரிங்களா. அதாவது ட்ரையாங்கல் ஏபிஇ இதில் வந்து பாயிண்ட் பிசி இதனுடைய மையப்புள்ளியாக இருக்குது. இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய இந்த கோடு இருக்கு இல்லையா, பிசியோட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா half ஆஃப் ஏபி. இதுதான் கான்செப்ட் சரிங்களா. அப்போது ரெண்டாவது இது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது வந்து பேஸ் ஏரியா தியரி. இதன்படி அதாவது எந்த ஒரு முக்கோணமோ எந்த பக்கமாக இருந்தாலும் சரி சரிங்களா,
அதோட அடிப்பக்கம் வந்து சமமாக இருக்குமே ஆனால் அடிப்பக்கம் வந்து ரெண்டுக்கும் காமனாக இருக்குமே ஆனால் அந்த இடைத்தினுடைய அந்த அந்த வடிவமைப்பு அது பேரலோகிராமுடைய மதிப்பு வந்து அந்த முக்கோணத்தோட மதிப்புக்கு வந்து சமமாக இருக்கும். ஸோ இதில் இந்த பேரலோகிராம் இருக்கு இல்லையா, இந்த இணைகரத்தினுடைய அடிப்பாகமும் சரிங்களா, இந்த முக்கோணத்தினுடைய அடிப்பாகமும் சமமாக இருக்கா, அடிப்பாகமும் சேமா, ரெண்டும் ஒன்றுக்கும் சமமாக, ஏன்னா ரெண்டுமே வந்து ஏபி தான் சரிங்களா, ரெண்டுமே ஏபி தான் அப்படின்றப்போ இந்த ரெண்டுனுடைய இந்த முக்கோணம் இந்த இணைகரத்தினுடைய பரப்பளவும் சமமாக இருக்கும் சரிங்களா, பரப்பளவும் சமமாக இருக்கும். ஏன்னா வந்து அதனுடைய பேஸ் வந்து காமன் சரிங்களா. அப்படின்றப்போ ஆன்சர் வந்து இந்த ஏரியா ட்ரையாங்கிள் ஏபியினுடைய பரப்பளவு வந்து டு த ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஏபிசிடியோட பரப்பளவுக்கு சமமாக இருக்கும். அவ்வளோதாங்க கான்செப்ட். அடுத்ததாக சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 1500 and their LCM is 16,379. டூ நம்பர்ஸ் ஆர், ரெண்டு நம்பருடைய சம் வந்து கொடுத்தாங்க, அதோடைய எல்சிஎம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி போடுங்கப்பா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வருமா, 1500 வருமா, எஸ் வரும் சரிங்களா. ரெண்டாவது ஆப்ஷன் வரும் 1500 வரும், மூணாவது ஆப்ஷன் வரும், நாலாவது ஆப்ஷன் வரும். ஆனால் கவனிங்க, இதோட யூனிட் டிஜிட் என்ன இருக்கணும், 9 இருக்கணும். ஸோ எல்சிஎம் என்ன வரும், ரெண்டு நம்பரோட ரெண்டு நம்பர் வந்து ஏஎக்ஸ் பிஎக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம் சரிங்களா. அப்போ எல்சிஎம் என்ன வரும், ஏ இன்ட்டு பி இன்ட்டு எக்ஸ் சரிங்களா. இப்போ இந்த எண்களோட பெருக்கல் பண்ணனா, ஸோ 3 இன்ட்டு 1 7, யூனிட் டிஜிட் என்ன வரும், 1ன்னு சொல்லி வரும். ஸோ இது வராது, நமக்கு வந்து யூனிட் டிஜிட் 9 வரணும் சரிங்களா. 3 இன்ட்டு 7 1 வரும். ஸோ எதுவும் வராது. ஆனால் இங்கே 9 இன்ட்டு 1 வரும், 9 1 வரும். ஆனால் இன்னொரு கான்செப்ட் இருக்குது, 11 வகுப்படுறதுக்கு ஒரு நம்பர் என்னவாக இருக்கணும், அதனுடைய ஆட் ஈவன் சரிங்களா. ஆட் நம்பர் அப்புறம் ஈவன் நம்பர், இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் சரிங்களா. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எய்தர் 1 ஆர் டிவிசிபிள் ஆஃப் 11 சரிங்களா. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய டிவிசிபிலிட்டி எல்லாமே வந்து 1 கூட்டல் 3 கூட்டல் 9 மைனஸ் 6 கூட்டல் 7 என்ன வரும், 13 மைனஸ் 13 ஈக்குவல் டு எய்தர் 0 ஆர் த டிவிஷன் ஆஃப் 11 0ன்னு வந்திருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 1489 அப்புறம் 11ன்றது தான் அந்த நம்பர்ஸ். ஒரு ஆர்டிக்கல் வந்து 12% வந்து விற்பனை லாபத்தில் வந்து விற்கப்படுது. விற்கும்போது இப்போ வந்து 33 ரூபா வந்து அதிகமாக வச்சு விற்கணும் அப்படின்னா அதனுடைய லாபம் வந்து 14% இருக்கும். அதாவது நார்மலாக வந்து 12% வந்து லாபம் கிடைக்குது. இப்போ வந்து 14% வந்து லாபம் கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளோ அதிகமாக வச்சு விற்கணும், 33 ரூபா அதிகமாக வச்சு விற்கணுமா. அப்படின்னா அந்த காஸ்ட் ப்ரைஸ் அந்த பொருளுடைய அடக்கு விலை எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. நல்லா கொஞ்சம் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுது, 2% கொடுதா. ஸோ 2%ஓட மதிப்பு என்னவாக இருக்கும், 33 ரூபான்னு சொல்லி இருக்குமா. 12% லாபமாக விற்கிற பொருளை வந்து 33 ரூபா அதிகமாக வச்சு விற்றோம் அப்படின்னா 14% லாபம் கிடைக்குது. அப்போ 2%ஓட மதிப்பு 33 ரூபா. நமக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் தான் தேவை. ஸோ ரெண்டு பக்கம் 50 பிரிக்கணும் அப்படின்னா 100% ஈக்குவல் டு என்ன வரும், 50 பிரிக்கணும்னா 1650 தான் அந்த பொருளுடைய அடக்கு விலையாக இருக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 59வது கொஸ்டின். Given below the marks obtained by 20 students in mathematics out of 30 மார்க் சரிங்களா. 20 ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் வந்து கொடுத்தாங்க சரிங்களா. கணக்கில் என்ன கேட்குறாங்க, தென் 2 மீடியன் மைனஸ் மோட் ஆஃப் த டேட்டா சரிங்களா. இந்த டேட்டாவோட மீடியன் கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது மோடு கண்டுபிடிக்கணும். அதை வந்து ஃபார்முலாவில் போடணும். மோடுன்றதுனா என்ன, மோஸ்ட் ரிப்பீட்டட் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 2 3 4 1 2 3 1 2 3 ஸோ 14 தான் வந்து இடைநிலை சரிங்களா. ஏன்னா அதிகமாக ரிப்பீட் ஆகிற நம்பர் தான் வந்து மோடு சரிங்களா. மீடியன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை டேர்ம்ஸு 20 டேர்ம்ஸ். அப்போது வந்து 20 டேர்ம்ஸ் 20 + 1 upon 2 ஈக்குவல் டு 21/2 ஈக்குவல் டு 10.5 தான் ஆன்சராக இருக்கும். ஸோ 10th டேர்மு ப்ளஸ் 11th டேர்ம் சரிங்களா. இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான இடைநிலை வந்து கிடச்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஏர்வரிசையில் எழுதணுமா. ஸோ ஏர்வரிசையில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது, 7 தான் இருக்குது சரிங்களா. 7
அடுத்து 9 9க்கு அப்புறம் 10 இருக்கா? 10 இல்லை. 11 இருக்கா? 11 இல்லை. 12 இருக்குது. 12 எத்தனை தடவை இருக்குது? 1 2 3 3 தடவை இருக்கா? 1 2 3 3 தடவை. அடுத்து 13 இருக்கா? எஸ். 13 எத்தனை தடவை இருக்குது? 2 தடவை இருக்குது. ஸோ 13 13 3 6 7. அடுத்து 14 டேர்ம். அடுத்து 14 14 14 14 3 6 9 10 11 சரிங்களா? அப்போ நமக்கு வந்து 10வது டேர்ம் தெரியும், 11வது டேர்ம் கிடச்சிருச்சு. வகுத்தல் 2 ஈக்குவல் டு என்ன வரும்? மீடியன் வந்து என்ன வரும்? 14 சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை? 2 மீடியன் மைனஸ் மோடு தான் வந்து நமக்கு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன வரும்? 2 × 14 மைனஸ் 14 ஈக்குவல் டு என்ன வரும்? 2 14லேருந்து ஒரு 14 கழிச்சிங்கன்னா ஆன்சர் 14 தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இடைநிலை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த நம்பரை வந்து ஏறுவரிசையில் எழுதணும். அடுத்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை பார்க்கணும். எத்தனை டேர்ம்ஸோ அதில் வந்து +1 வகுத்தல் 2ன்றதான் நமக்கு தேவையான இடைநிலையாக இருக்கும். ஸோ 10.5ன்றதான் இங்கே வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து மீடியம் வந்து 10.5ன்னு சொல்லியிருக்கோம். 10.5னா என்ன வரும்? 10வது டேர்மும் 11வது டேர்மும் கூட்டி 2ஆல் வகுத்திங்கன்னா நமக்கு தேவையான இடைநிலை கிடச்சிரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இடைநிலை வந்து 14. ஸோ 2 இடைநிலை 2 × 14 மைனஸ் 3 14 ஈக்குவல் டு 14ன்றதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 65வது கொஸ்டினுங்க. A number was increased by 40%, thereafter decreased by 40%. The net change of the number in percentage. சரிங்களா? 40% இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் 40% டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? 40%ஓட பின்ன வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/5. ஸோ 2/5ல வந்து ஃபஸ்ட்டு வந்து இது இனிஷியல், இது வந்து நியூ. முதல்ல வந்து என்ன ஆகுது? 40% இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ 5ன்னு இருந்தது 2 கூடி 7ன்னு சொல்லி மாறுமா? ரெண்டாவது 40% வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 5ன்னு இருந்தது 2 குறைஞ்சி 3 சொல்லி மாறுமா? ஸோ ஆரம்பத்தில் என்ன வந்திருக்கும்? 5 × 5 ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா 5 × 5 25 7 × 3 21. ஸோ 25ன்னு இருந்த ரேஷியோ வந்து 24 21 சொல்லி மாறி இருக்குது. ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 4 குறைஞ்சிருக்கு. வகுத்தல் 25 25லேருந்து தானே குறைஞ்சிருக்கு. × 100 ஈக்குவல் டு 16% வந்து குறைஞ்சிருக்கும், டிக்ரீஸ் ஆகிருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 66வது கொஸ்டின். ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன் வந்து 2 கேண்டிடேட் மட்டும் தான் பங்கேற்கிறாங்க. அதில் வந்து வின்னிங் கேண்டிடேட் வந்து 48%, டோட்டல் ஓட்டில் வந்து 48% வந்து வாங்குறாரு. அவரோட ஆப்போசிட் பர்சன் வந்து 6500 ஓட்டு வாங்குறாரு. ஹிஸ் ஆப்போனன்ட் காட் 6800 ஓட் which was 30% of the total votes. 6500 ஓட்டு வாங்குறாரு. அது வந்து மொத்த ஓட்டில் வந்து 34%. சம் ஆஃப் த ஓட்ஸ் வர் இன்வேலிட். சரியா? சில ஓட்ஸ் வந்து இன்வேலிடாக போயிடுச்சு. சரிங்களா? த வின்னிங் மார்ஜின் ஆஃப் த கேண்டிடேட் ஹூ ஒன் த எலெக்ஷன் அண்ட் த நம்பர் ஆஃப் இன்வேலிட் ஓட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது வின்னிங் மார்ஜின் எவ்வளவு, அப்புறம் மொத்த இன்வேலிட் ஓட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. வின்னர் எவ்வளோ வாங்குறாரு? 48% வாங்குறாரு. இப்போ லூசர் எவ்வளோ வாங்குறாரு? 34%. இது ரெண்டுமே டோட்டல் ஓட்டில். சரிங்களா? அப்போது இவங்க டோட்டல் ஓட்டில் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க? மொத்தமாக இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 78 82% வந்து இவங்க வந்து டோட்டல் ஓட்டு வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. சரிங்களா? 2 பேரும் சேர்ந்தே டோட்டல் ஓட்டு. ஆனால் அப்படின்னா இன்வேலிட் ஓட்டு என்னவாக இருக்கும்? இன்வேலிட் ஓட்டு வந்து என்னவாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா மொத்த ஓட்டு 100% அப்படின்னா அதில் வந்து டோட்டல் இவங்க வந்து 82% வாங்கிக்கிறாங்க. அப்போ இன்வேலிட் ஓட்டு எவ்வளோ வரும்? 18% வருமா? 18% வந்து இன்வேலிட் ஓட்டாக இருக்கும். நமக்கு என்ன கேட்குறாங்க? வின்னிங் மார்ஜின் கேட்குறாங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ள வின்னிங் மார்ஜின் எவ்வளவு? நல்லா பண்ணிங்க. 34% ஓட்டு வந்து எவ்வளவு? 6500 ரூபா. இவங்க 2 பேத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 14%. இவங்க 2 பேத்துக்குள்ள வித்தியாசம் 14%. நல்லா கவனிங்க. வின்னருக்கும் லூசருக்கும் இடையில உள்ள வித்தியாசம் 34. வின்னிங் மார்ஜின் வந்து 14%. இது தனியாக எழுதுறேன் அந்த சைடு. ஸோ வின்னிங் மார்ஜின் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா வின்னிங் மார்ஜின் வின்னர் வந்து 48% ஓட்டு வாங்குறாரு, லூசர் வந்து 34% ஓட்டு வாங்குறாரு. இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் 14% தான் வின்னிங் மார்ஜின். நமக்கு வந்து 34% ஓட்டோட மதிப்பு டோட்டல் ஓட்டில் வந்து 6500 அப்படின்னா
ஒரு பர்சனோட மதிப்பு என்ன வரும்? 200 வருமா? நமக்கு என்ன தேவை? 14% ஃபஸ்ட்டு தேவை. ஸோ 14 × 200 ஈக்குவல் டு 2800 ஓட்டு வந்து என்ன மார்ஜின்? வின்னிங் மார்ஜின் ஓட்டு மட்டுமே 2800 ஆகும். சரிங்களா? வின்னிங் மார்ஜின் ஓட்டு ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ரெண்டாவது அதிலே பார்த்துடலாம், டேரெக்ட் ஆன்சர் இங்கேயே போட்டுறான். ரெண்டாவது என்ன கேட்குறாங்க? இன்வேலிட் ஓட்டு எவ்வளோ கேட்குறாங்க. இன்வேலிட் ஓட்டு எவ்வளவு? 18% ஈக்குவல் டு 18 × 200 3600 ஓட்டு வந்து இன்வேலிட் ஓட்டு. அவ்வளோதாங்க. The length of the longest pole that could be placed in a room dimension 10 meter, 8 meter, 6 meter. அதாவது ஒரு ரூம் இருக்குது, பெரிய ரூம் இருக்குது. சரிங்களா? செவ்வக வடிவில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் ப்ளேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய கம்பி, ஒரு போலினுடைய ஒரு கம்பத்தினுடைய மிகப்பெரிய நீளம் என்ன சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. கம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த பாயிண்ட் வந்து தனியாக கலரில் கொடுக்குறேன். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த கம்ப்யூட்டர் லென்த்து. சரிங்களா? அப்போது இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, √L² + B² + H² தான் ஆன்சர். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லோட மதிப்பு என்ன? 10² + 8² + 6² தான் ஆன்சர். கூட்டினீங்க அப்படின்னா 200 வரும். ஸோ 200 ரூட் அவுட் வெளியே எடுத்தீங்கன்னா அப்படின்னா 10 × √2ன்னு சொல்லி நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். அடுத்து 70வது கணக்கு. cos 2θ மதிப்பு sin θவுக்கு வந்து ஈக்குவல் ஆகும். அப்படி எந்த இடத்துல ஈக்குவல் ஆகும்? அது மட்டும் இல்லாமல் தீட்டா வந்து 0லேருந்து 90 டிகிரி கடையில் இருக்கோம்னா தீட்டாவோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. cos 60 டிகிரியோட மதிப்பு sin 30 டிகிரிக்கு சமமா? மதிப்பு என்ன வரும்? 1/2. அப்போ தீட்டாவோட மதிப்பு என்ன வரும்? sin θவோட மதிப்பு என்ன வரும்? 30 டிகிரின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 72வது கொஸ்டின். The numerator of fraction is 2 less than the denominator. சரிங்களா? நியூமரேட்டர் வந்து 2 கம்மியாக டினாமினேட்டரோட. டினாமினேட்டர் ஏன்னு வச்சோம்னா நியூமரேட்டர் வந்து a-2. சரிங்களா? இப்போது the numerator is multiplied by 2 and the denominator multiplied by 3. இப்போ நியூமரேட்டர் வந்து 2ஆல் பெருக்கிறோம். சரிங்களா? 2ஆல் பெருக்கிறோம். டினாமினேட்டர் வந்து 3ஆல் பெருக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து இந்த ஃப்ராக்ஷன் என்ன ஆகுது? 2/9 சொல்லி மாறுதாமா. சரிங்களா? அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உள்ளே கொண்டு போய் எப்படி பிரிக்கணும்? 2 - 4/3a ஈக்குவல் டு 2/9. நல்லா கவனிங்க. 3a மதிப்பு 9 அப்படின்னா ஏவோட மதிப்பு என்ன வரும்? 3a மதிப்பு 9 அப்படின்னா ஏவோட மதிப்பு 3 சொல்லி வருமா? நமக்கு என்ன தேவை? இந்த ஃப்ராக்ஷன் தான் தேவை. ஸோ a-2/a ஈக்குவல் டு 3 - 2/3 ஈக்குவல் டு 1/3ன்றதான் ஆன்சர். இப்படி டேரெக்டாகவும் போடலாம். அப்படி இல்லைனா அது ரெண்டே குறுக்கு பெருக்கல் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18a - 36 ஈக்குவல் டு 6eன்னு சொல்லி வரும். ஸோ 12a மதிப்பு 36 அப்படின்னா ஏவோட மதிப்பு 3. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான கடைசி ஆன்சர் 1/3ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 76வது கொஸ்டின். பியோட மதிப்பு கொடுத்துட்டாங்க, கியூவோட மதிப்பு கொடுத்தாங்க. P/Qவோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. இது முதல்ல சுருக்குனிங்கன்னா என்ன வரும்? அடைப்புக்குறியிலேருந்து சுருக்குனிங்க அப்படின்னா 0.2 வகுத்தல் 0.2 × 2 ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா 1/2ன்னு வருமா? நல்லா பண்ணுங்க. -1/2. சரிங்களா? சரி 1 × 2 இல்லையா? இங்கே 1 × 2ஓட மதிப்பு என்ன வரும்? 2 சொல்லுமா? இங்கே +2 இருக்குது, -2 இருக்குது. 2 அடியாயிரும். அடியாச்சுன்னா கடைசியில் ஆன்சர் என்ன வரும்? 1/2ன்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது இங்கே கவனிங்க. இதே சேம் கான்செப்ட் தான். 0.2 வகுத்தல் 0.2 × 2 ஸோ அதை அடி எடுத்திங்கன்னா அடியாயிரும். 1 இருக்கும். அடுத்து 2 - இங்கே என்ன வரும்? 2க்கு 2 அடியாயிரும். ஸோ அப்போ -1ன்னு சொல்லியிருக்குமா? அப்போ மதிப்பு என்ன வரும்? 2 1 கழிச்சிங்க அப்படின்னா 1 - ½ ஈக்குவல் டு ½ சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போது பியோட மதிப்பு ½ கியூவோட மதிப்பு ½ சரிங்களா? ஒரு எண்ணை அதே எண்ணால் வகுக்கும்போது என்ன வரும்? 1 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஒரு எண்ணை அதே எண்ணால் வகுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 1 தான் ஆன்சராக கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 78வது கொஸ்டின்.
இது கொடுக்கப்பட்ட வீதிமுறையில் எக்ஸோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஸ்கொயர் பண்ணணுங்க. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணணும் சரிங்களா. ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கொயர் போத் சைடு. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 - x √12 சொல்லி வரும். இங்கே வந்து a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் வருமா. a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் a² + b² - 2ab 2 × ரூட் இந்த √4 வந்து எப்படி எழுதலாம், √4 × √3 சொல்லி வருமா. இப்போ நல்லா கவனிங்க. இந்த எக்ஸ் × 12 இருக்கு இல்லையா, இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 19 - x × √4 × √3 சொல்லி எழுதலாமா. ஈக்குவல் 4 + 3 என்ன வரும் 7 - 2 × 2 × √3 சரிங்களா. 2 × 2 × √3 சரிங்களா. √4 √2 சொல்லி மாற்றிருக்கோம். அடுத்தது வந்து இந்த 7 வந்து இந்த பக்கம் கொண்டு போகிறோமா. இந்த 7 இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 19 - 7 + 4 √3 = 2 சரியா. x × 2 × √3 சொல்லி மாறுமா. ஸோ இந்த 19 எப்படி எழுதலாம் 12 - +4 √3 சொல்லி மாறும். ஈக்குவல் x × 2 √3 இப்போ அந்த 12 எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 × 3 சொல்லி எழுதலாமா. 4 × 3 சொல்லி எழுதலாமா 12. இந்த இதை வந்து மறுபடியும் எப்படி எழுதலாம் 3 √3 × √3 சொல்லி எழுதலாமா. அப்போது இதில் மதிப்பு என்ன வரும் 4 × √3 × √3 + 4 √3 = x × 2 √3. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து இதில் வந்து 4 √3 வந்து வெளியில் எடுக்கிறோம் சரிங்களா. 4 √3 வந்து காமனாக எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் √3 + √3 + 1 = x × 2 √3 சொல்லி இருக்குமா. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் 2 × 2 √3 √3 + 1 = x × 2 √3 சொல்லி மாறுமா. இந்த 2 √3யும் 2 √3 அடியாயிரும். ஸோ இந்த 2 வந்து உள்ளே கொண்டு போய் பெருக்கினீங்க அப்படின்னா என்ன வரும் 2 × √3 + 1 சொல்லி வரும் கடைசியாக. ஸோ இதை வந்து 2 √3 + 2 சொல்லி நமக்கு தேவையான ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க. இதில் வந்து கான்செப்ட் என்ன பண்ணுன்னா எக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் த ஈக்குவேஷன் x² - 2x + 1 = 0 அப்படின்னா x³ - 1³ 1/x³ வேல்யூன்னு கேட்குறாங்க. இதில் கான்செப்ட் என்னென்னா ஃபஸ்ட் வந்து எக்ஸால் வகுக்கணுங்க. இந்த ஹோல் செட்டையை வந்து எக்ஸால் வகுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் x - 2 + 1/x = 0ன்னு வருமா. அப்போ x - 1/xோட மதிப்பு என்ன வரும் 2ன்னு சொல்லி வருமா. ரைட். இங்கே வந்து கான்செப்ட் என்ன அப்படின்னா x + 1/x x ப்ளஸ் ஃபார்முலாங்க. இது நான் எழுதுகிற வந்து இப்போ வந்து ஃபார்முலா சரிங்களா. x + 1/xோட மதிப்பு p அப்படின்னா x - 1/xோட மதிப்பு √p² - 4 சரிங்களா. இது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது x - 1/xோட மதிப்பு p அப்படின்னா x³ - 1/x³ மதிப்பு p³ + 3p சரிங்களா. இது ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கணக்கு போட்டுடலாம். ஸோ அப்படின்னா இங்கே வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் x + 1/xோட மதிப்பு தெரியும். அப்போ x - 1/xோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா √2² - 4 = 0ன்னு வருமா. 2² மதிப்பு 4 4 - 4 0 சரிங்களா. அப்போ x³ - 1/x³ மதிப்பு என்ன வரும் p³ - 3p +3p = 0³ + 3 × 0 ஆன்சர் 0ன்றதான் ஆன்சர். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம்.
அடுத்து 80வது கணக்கு. ஒரு சம் ஆஃப் மணி 2600 ரூபாய் வந்து ரெண்டு பகுதியாக வந்து பிரித்து கொடுக்குறாங்க. சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் பகுதிக்கு வந்து 10% வட்டி 5 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அதுபடி கிடைக்கிற வட்டியும் ரெண்டாவது பகுதியை வந்து 9% வட்டியில் 6 வருஷத்துக்கு கொடுக்கும் போதில் கிடைக்கிற வட்டி தொகையும் வந்து சமமாக. ஸோ ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் பார்ட்டை வந்து 10% 5 வருஷத்துக்கு கொடுக்குற அமௌண்ட்டும் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டும். சரிங்களா? ரெண்டாவது பகுதியை வந்து 9% 6 வருஷத்துக்கு கொடுக்குற விகிதமும் வந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து சமம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா 10% கொடுத்த அந்த வட்டிக்கு கொடுத்த அந்த தொகையோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ வந்து நல்லா கவனிங்க. 5%, சரிங்களா, 5%க்கு 5% கிடையாது, 10%க்கு 5 வருஷம் கொடுத்த ஏன்ற ஒரு பகுதியோட மதிப்பும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும். சரிங்களா? 9%க்கு வந்து 6 வருஷத்துக்கு கொடுத்த பின்ற பகுதியோட மதிப்பும் சேமா. அப்போ ஏ அப்பான் பியோட மதிப்பு என்ன வரும்? 54% அப்பான் 50%. அப்போ அது ரெண்டையும் சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 27/25 சொல்லி வருமா? ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பின்றது தான் மொத்த தொகையா? சரி, ஏ ப்ளஸ் பின்றது மொத்த தொகையா? ஸோ ஏ ப்ளஸ் பியோட மதிப்பு என்ன வரும்? 27 + 25 = 52 ரேஷியோன்னு சொல்லி வருமா? 52 ரேஷியோன்னு சொல்லி வருமா? ஸோ இந்த 52 ரேஷியோட மதிப்பு என்ன? 2600. நமக்கு என்ன தேவை? 27 ரேஷியோட மதிப்பு தான் தேவை. சரிங்களா? அப்போ ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 2600 / 52. நமக்கு என்ன தேவை? 27 ரேஷியோ. ஏவோட பங்கு 27 ரேஷியோ. நமக்கு 10% மதிப்பு தான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ 27 ரேஷியோ = 2600 / 52 × 27 என்ன வரும் பார்த்தீங்கன்னா, அடி எடுத்திங்கன்னா 2 மறுபடியும் எடுத்திங்கன்னா 2700 / 2 = 1350 தான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 83வது கொஸ்டின். ஒரு மனிதன் வந்து ஒரு தொகை வந்து இன்வெஸ்டர் half of his capital, அவனோட முதலீட்டில் வந்து பாதி வந்து 5% ரேட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து பெர் ஆனம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான். அடுத்து ரிமைனிங் இருக்கிற தொகையில் வந்து 1/3 பங்கு வந்து 8% வட்டிக்கு வந்து கொடுக்குறான். அதுக்கடுத்து மீதி இருக்கிற அமௌண்ட்டு, மொத்தம் மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து வட்டி கொடுக்குறான். அப்படின்னா ஹிஸ் டோட்டல் இன்கம் ஃப்ரம் த 3 இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 820. அப்படின்னா டோட்டல் கேபிட்டல் இன்வெஸ்டட் என்னன்னு சொல்லி கேட்குறான். ஒரு அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாதி பங்கை வந்து 5% ரேட்டில் வந்து வட்டி கொடுக்குறான். சரிங்களா? ரெண்டாவது 1/3 பங்கு கேபிட்டலில் வந்து 8% வந்து கொடுக்குறான், வட்டி கொடுக்குறான். அப்புறம் மீதி இருக்கிற தொகையை வந்து 10% வட்டி கொடுக்குறான். அப்படின்னா அவனுக்கு கிடைச்ச மொத்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைச்ச மொத்த வட்டி வந்து டோட்டல் இன்கம் வந்து 820 ரூபா. அப்படின்னா கேபிட்டல் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறான். அவன் கொடுத்த அந்த அசலுடைய மதிப்பு என்ன சொல்லிக்கிறான். நல்லா கொஞ்சம் 1/2 1/3 எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? இந்த 2 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 2க்கும் 3க்கும் எல்சிஎம் 6. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பகுதி ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பகுதி என்ன? 1/2 × 6. ரெண்டாவது பகுதி 1/3 × 6. ஸோ என்ன வரும்? 3, இங்கே 2. ஸோ டோட்டல் வந்து 6 ரேஷியோ. இவங்க ரெண்டும் -3 + 2 = ஒரு ரேஷியோ வந்து மிச்சம் இருக்குமா? அதுதான் வந்து சியோட மதிப்பா? சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் பார்ட் எவ்வளோ கொடுக்குறான்? 3x ஃபஸ்ட் பார்ட்டை வந்து 3 × 5% வந்து ரேட்டு கொடுக்குறான். ரெண்டாவது பார்ட்டை வந்து 8% ரேட்டுக்கு வந்து கொடுக்குறான். மூணாவது பார்ட்டை வந்து 10% ரேட்டுக்கு வந்து வட்டி கொடுக்குறான். 1 × 10%. இப்போ டோட்டல் எவ்வளவு? 15% + 16% + 10%. இதோட மதிப்பு எவ்வளவு? 31. 41%ஓட மதிப்பு 820 ரூபா. நமக்கு என்ன தேவை? 100%. டோட்டல் வந்து 100%. ஸோ 1%ஓட மதிப்பு என்ன வரும்? 20ன்னு சொல்லி வருமா? நமக்கு என்ன தேவை? 100% தான். சரியா? 100%றது நார்மல். பட் இங்கே 6 ரேஷியோ இருக்கா? அப்போது 6 × 100 தான் நமக்கு தேவையான மதிப்பு. சரிங்களா? ஸோ 1% மதிப்பு 20. அப்போது 100% மதிப்பு என்ன வரும்? 22,000. சரிங்களா?
அப்போது 6 ரேஷியோ 100% என்ன ஒரு ரேஷியோட மதிப்பு. அப்போ 6 ரேஷியோட மதிப்பு 6 × 2000 ஈக்குவல் டு 12,000ன்றதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 98வது கொஸ்டினுங்க. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் இல்லை, ஆனால் பட் கால்குலேட்டிவான கொஷினில் என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டவுனில் வந்து பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய மதிப்பு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் ஆவரேஜ் பர்சன்டேஜ் இன் ஆல் 3 years if the number of students appearing for the exam in any given year is 3,54,000. அதாவது இந்த ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் ஆவரேஜ் பர்சன்டேஜ் இன் ஆல் 3 years, இந்த 3 வருஷத்துலேயும் ஆவரேஜ் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்ராக்சிமேட்டோட ஆவரேஜ் எவ்வளோ செய்யுங்க. ஒவ்வொரு வருஷத்துல வந்து குறைஞ்சபட்சம் வந்து 3,54,000 பேர் ஸ்டூடெண்ட் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க. நமக்கு வந்து இப்போ 3 வருஷத்துக்கு வந்து டோட்டல் வேல்யூ எவ்வளோ சொல்லி கண்டுபிடிக்குமா? டோட்டல் வேல்யூ எவ்வளோ வரும்? இது பார்த்தீங்க அப்படின்னா 2,44,260. அடுத்து வந்து ஒரு 2,54,880. அடுத்து 2,51,340. இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ வேல்யூ வரும்? டோட்டல் வேல்யூ 7,50,480. ஒவ்வொரு வருஷத்திலும் பங்கேற்றுக்கிட்ட இது வந்து பாஸ் பண்ண ஸ்டூடெண்டோட மதிப்பு. சரிங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு வருஷத்துலையும் 3,54,000 பங்கேற்றுக்கிட்டாங்க அப்படின்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பங்கேற்றிருப்பாங்க? இது வந்து பாஸ் பண்ண ஸ்டூடெண்டோடைய எண்ணிக்கை. சரிங்களா? மொத்தமாக 3 வருஷத்துலேயும் மொத்தமாக இப்போ டோட்டல் ஸ்டூடெண்டோட மதிப்பு என்ன வரும்? 3 × 3,54,000. ஸோ அதோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,62,000 தான் இதோட மதிப்பு. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை? ஆவரேஜ் பாஸ் பர்சன்டேஜ் தான் தேவை. ஸோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா பாஸ் ரேட்டு வகுத்தல் டோட்டல் வேல்யூ இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 70.66ன்னு சொல்லி வரும். 66% வரும். இதை வந்து அப்ராக்சிமேட்டாக 71% சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.